கர்த்தர் பேசுகிறது தேவனுடைய வசனத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தையின் உபதேசங்களுக்கும் மைய புள்ளியாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் அந்த வார்த்தைகளை நம்பக்கூடாது. சில சமயத்தில் வசனத்தை பேசும், ஆனால் அந்த வசனத்தை வேறு ஒரு தவறான கருத்தில் அர்த்தத்தில் கூட பிசாசு எடுத்து சொல்லிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இயேசுவிடத்தில் வந்து சாத்தான் பேசினது கூட பாருங்க, வசனத்தை தான் பேசினான். நீர் இந்த மலையிலிருந்து கீழே அப்படியே குதியும், அப்போ உம்முடைய பரிசுத்த தூதர்கள் உம்மை கால்கள் கல்லில் இடராதபடி தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதேன்னா. ஆனால் கர்த்தர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை வீணாக பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்குதே அப்படின்னு. அப்போ வசனம் தான் சொன்னான், ஆனால் அதை தவறான நோக்கத்திலே சொன்னான். அப்போ அதை கர்த்தர் வசனத்தை கொண்டு அவர் ஜெயித்ததை போல நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு அடிப்படையாக வசனங்களை பற்றி ஒரு அறிவு இருக்கணும்.